இன்று அதிகாலை எழுந்து சாணமுதிய சந்தியாவனம் முடித்து முறைப்படி அஷ்டத்ரி அஸ்து ஓசியுடைய 21 நாமங்களை ஓசிவழி தரித்து சகசரநாமங்களை தோசனம் செய்யுண்டு தாய் சொன்ன கோயில் முல்லை தந்தை சொல்மிக்க மந்திரமலையின் அடிப்படையில் என் தாயாகிய 1964 இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டியவள் கலைவாணி தொழில்விட்டு என் தந்தையாகிய முதல் 84 ஜீவராசிகளையும் இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டியவன் என் தந்தை. அப்படிப்பட்ட பிரமனை வணங்கி சக்திக்குள் சிவனையும் சிவனுக்குள் சக்தியும் இருக்கும் அர்த்தநாரீஸ்வரை கண்டு மனம் புரித்தேன். அன்னவரின் ஆசைப்பட்டு என் பாட்டம் 10வது கதாநாயகன் பாட்டம் பரந்தாமனை வணங்கி அன்னவரின் ஆசைப்பட்டு அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லை என்ற அடிப்படையில் உலகிலுள்ள அனைத்து உயிர்களுக்கும் சகலவித செல்வம் சம்பத்தும் கிடைக்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே இப்படி அழைப்பாள் கலைமகள் மலைமகள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் படைக்கும் கடவுள் என்ற மும்மூர்த்திகளை வணங்கிவிட்ட நாலு மகிழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு ஒரு இடம் செய்யறதில் என் சிரசாவது 1000 சுக்குநூறாக நாராயண நமக. சாபம் சாபத்தை விமோச்சம் ஆக்க வேண்டும். ஏன்னா அறிவில்லாதவன் தான் சாபத்தை கண்டு பயங்கொள், அறிவுள்ளவன் எதுவதுமோ வரட்டும் என்று துணிந்தவனுக்கு தூக்குமணி பஞ்சுமத்தை என்று சொன்னாரே, அந்த அடிப்படையில் சாபத்தை விமோச்சமாக்க வேண்டும். இது சாபம் முற்றியடைய யாரை தொழ வேண்டும், பிள்ளை யாரை தொழ வேண்டும், விழல்வோம் வெள்ளிப்போம் அன்னை வீட்டில் வந்த தொல்லைவோம் போகா துயரப்போம் நல்ல குணமதிகமா கோபுரத்தில் வீட்டிற்கு வந்த கணபதியை கைதுகளின் அடிப்படையிலே அந்த கணபதியை தொழில்விட்டு என் கழகம் வெற்றியடைவான் என்ற அருள்வான் என்ற கரண் அடிப்படையிலே கணபதி தொழுவோம். பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவான் நீ, பெருவாழ்வு தரவான் நீ. சரணம்
அன்புக்கு உன்னதுக்கும் நன்றி தெரிவிங்க. அப்படி வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமரலா நோக்குண்டா மேனி உடங்காது துப்பாருக்கு துருமேனி தும்பைக்கையான் பாதம் என்றாலே அந்த கணவரை சொல்லிவிட்டு என் கழகத்துக்கு வழி சிவன் அடிப்படை இருந்தாலும் ஏன்னா எவ்வளவோ சக்தி இருந்தாலும் சக்தியிலே சிவனிலே சிவனிலே சக்தி இல்ல சக்தி இல்லாத சிவன் ஆண் மட்டும் இருந்து என்ன பண்ண பெண் துணியெல்லாம் வாழ முடியுமா? நல்லா இருக்குமா அது? ஒரு வெயில்ல போய்கிட்டே இருக்கேன் சரிங்க ஒரு வெயில்ல போய்கிட்டே இருக்கான் ஒரு மரத்தோட நிழலுக்கு எப்படி இருக்கு ஒரு மழை நனைஞ்சுக்கிட்டே இருக்கான் ஒரு யாராவது ஒரு குடை கொடுத்தாங்கன்னா அது மாதிரிதான் ஆணு தானு தனியாண்டு எதுவுமே சாதிக்க முடியாது. ஒவ்வொருடைய ஆணுக்குடைய வெற்றிக்கும் பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க. ஏன்னா பெண்ணு வந்து இந்த மண் முக்கியமா இருக்கு. மண்ணும் பொண்ணு ஒண்ணுடான்றீங்க. மண்ணோட போது பொண்ணை செஞ்சீங்க பாருங்க. மண்ணையுமே பருவத்துல பயிரிடுங்க பொண்ணுமே பருவத்துல பயிரிடுங்க இல்லைன்னா ரெண்டுமே நம்மள காவு வாங்கி. அதான் அடிப்படை மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி என்ற தொழில் முனைவர் ஆதிபராசக்தி காஞ்சியிலே காமாட்சியாகவும் காசியிலே விசாலாட்சியாகவும் மாமதுரை என் தாய் மீனாட்சியாகவும் நமதுரை இருக்கின்ற அம்மனை வணங்கிவிட்டு என் கழகத்தை வலிசவனின் அடிப்படையில் நெருங்க மனசு உனக்கு தாண்டி மகமாயி உன்னே நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாயி கலைகளும் இதை சொல்லும்படி மகமாயி கண்ணில் தொட்டியங்குளம் தெரிகிறதடி நமையாளும் நாயகியா நல் மகமாயி கையாளும் காப்பவத்தாம் நல் மகமாயி கையிமை போல காத்திடுவாய் கருமாறி உமையவளவளே இவான் மகளே சமயத்தில் வருபவளவளே எங்கள் சமயபுரத்தாள் அவளே இசைக்களையாவும் தந்தருள வேண்டும் என் குலதெய்வமே அகமாயி தஞ்சமென்று உன்னை சரணடைந்தேன் தஞ்சை முத்துமாரி முன்னை வினையெல்லாம் மறுத்தறிவாய் தாய் மயிலையிலே கோலவிழி உடைய கண்ணி பத்திரகாளி வேண்டும் வரம் தருவாள் என் தாய் வேர்காட்டு கருமாரி ஆத்தா கருமாரி கண் பார்த்தாள் போதும் பார்த்தாள் நினைதீரும் பாவமெல்லாம் பறந்தோடும் காத்தாயி மகமாயி கருணை தெய்வமாகாளி காத்தாயி மகமாயி கருணை தெய்வமாகாளி காத்தாயி மகமாயி கருணை தெய்வமாகாளி காத்தாயி மகமாயி கருணை தெய்வமாகாளி காத்தாவளை வாழும் காத்தாவளை வாழும் எங்கள் நாயகியா திருசூல் Karma
உலகில் மற்ற அந்நியரை தொழுதல் முறையோ கண்ணீரை துடைத்துவிட ஓடிவாமா காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா இந்த சின்னமனின் குரல் கேட்டு உன்னுடன் திருப்பு அம்மா என்னை சிரித்தபடி தினம் வழி எழுப்பு அம்மா 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 உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து ஜென்மம் எடுத்து என்ன வயது சொல்லடிக்கிறாத்தா ஜென்மம் எடுத்து சொல்லடிக்கிறாத்தா செல்லாத்தா செல்ல காரியத்தா சந்திக்கிறது அருகில் ஆடிக்கிறாத்தா அருமையான ஒரு ஒளிபரிக்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு ஒளிபரிக்கு அருமையான ஒரு எவ்வளவு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம். அருமையான ஒரு மக்கள் ஏன்னா கலைஞனுக்கே முகமாறு கண்ணாடி ரசிகர்கள் தானே எதை ரசிக்கிறாங்க எதை ரசிக்கலன்னு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு தொழிலாளி இருந்தாலும் இரு அடிப்படையில் ஏன்னா அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேர் நீக்கி பிறத்தல் அரிதான்றியா அதனினும் வருது ஞானமும் கல்வியும் அதனினும் வருது தானமும் தவம் செய்தவராகி வானவர் நாடும் வழி திறந்துடும் என்றான். மனிதனா பிறக்கிறது அவசியம் இல்ல இருந்தா வாழ்ந்தான் இறந்தம் இருக்க கூடாது இருந்தா ஏதாவது செஞ்சா நம்ம பேர் நிக்கணும்னு போன நம்மளுடைய பிறப்பு ஒரு சாதாரணமா இருந்துட்டாலும் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கு. அப்படி செஞ்சது யாரு? இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல உண்டான ஊர் சொல்ல வேண்டும் சொன்னவர் யாரு? முத்துமல் தேவர் ஐயா மருது சகோதரர்கள் இருந்து இந்த மண்ணில இன்றளவும் அவர்கள் பேரு நின்று இருக்குன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அப்படி வாழலாம். நம்ம எத்தனையோ 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 தலைவர்களை பார்த்திருக்கோம் எத்தனையோ வாழ்ந்து வந்து கொண்டுதான் இருக்காங்க. ஆனாலும் நம் மனதில் இருப்பவர் யாரு? எந்த சமூகமாக இருக்கட்டும் எக்குலமாக இருக்கட்டும் அக்குலத்தில் இன்றும் அவர்களுடைய பேரு புகழ் நிலைக்குன்னா ஐயா அவர்கள் வாழ்ந்த வரலாறு தான் அப்படி. அவர்களை பின்பற்ற நாமும் ஐயாவோட பின்பற்றி அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி இருக்க வேண்டும் என்று நம் சமுதாயங்கள் கேட்டுக்கொண்டு ஐயா ஒரு பாடலை பாடிவிட்டு கலைப்பணி தொடர்கிறேன். பாண்டியர் வம்சமடா பார்த்து வந்த தெய்வமடா பசும்பொன்னார் பேரை சொன்னா பக்தி மன கமலுமடா பக்தி மன கமலுமடா பாண்டியர் வம்சமடா பாண்டியர் வம்சமடா பாண்டியர் வம்சமடா பார்த்து வந்த தெய்வமடா பசும்பொன்னார் பேரை சொன்னா பக்தி மன கமலுமடா பக்தி மன கமலுமடா பாண்டியர் வம்சமடா.
ஏன்னா என்ன திரும்ப என்ன சொல்றேன்னா அவரை வணங்கினாலும் அவர் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கணும். அதான் ஒரு ஆசை சொல்லிக் கொண்டு இருந்தாலும் கலை கொண்டு இந்த இடத்தை பார்க்கும்போது எவ்வளவு அழகா உள்ளது. ஆமா அப்படியே இருக்கு, மரமெல்லாம் அப்படியே இருக்குது. அப்படியே இருக்கிறது பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சி அளிக்கிறது. ஏன்னா குறிஞ்சிங்க வந்து குறிஞ்சில காலையில குளிச்சிருந்தீங்க. ஏன்னா இந்த நாட்டோட பெருமை என்னன்னா கரும்பு தின்னா கூலி கொடுத்த நாடு இந்த நாடு. யாராவது சாப்பிடுறது கூலி கொடுப்பாங்களா? வாங்க பசிச்சுனா சாப்பிட்டு போங்க, பசிக்கேமத்துவாங்க, சாப்பிட்டுட்டு கூலியும் கொடுப்பாங்க. சாப்பிட்டு இவ்வளவு சாப்பிட்டு கூலி வாங்கி போங்க. அப்ப எவ்வளவு பெரிய வளமையான நாடு. நாடு இப்படி இருக்குன்னா நாட்டை வைத்துதான் மக்கள் ஊருக்கு வந்திருக்கா, கொட்டகுடிக்கு வந்திருக்கா, இடத்தை வைத்துதான் மக்களுக்கு பெருமை. காத்தோட்டமா இருப்பா போயிட்டு வந்தோம்பா, இடத்தை வைத்தான் மக்களுக்கு பெருமை. இந்த ஊர் நல்லா இருக்குன்னா ஒரு செல்வ செழிப்பா இருக்கு, அதை வச்சுருவாங்க. கொட்டகுடிப்பா அருமையான ஊர்ப்பா போயிட்டு வந்தா நல்ல ஒரு ரசிகர்கள் பார்க்கணும். இந்த இடத்தை இப்பெல்லாம் வர்ணிக்கணும் காரணத்தினால எப்படி வர்ணிக்கலாம்னா நல்லா இருக்கு. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். மனிதன் படித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகிறான். இறைவன் வாழுகிறான். இந்த இடத்தை பார்க்கும்போது நம்மளை போல இறைவனுக்கு தொண்டு செய்ய நிறைய பேர் இருப்பது போல் தெரிகிறது. இதனால் ஏதாவது சத்தம் கேட்குமா? இன்னும் ஒரு அருமையான காரணம் ஆளோலம்சோ. ஏன்னா ஆளோலம்சோ ஆளோலம்சோ பாடுவது ஏக்காது எப்படி தெரியுமா? முருகாவா முருகாவா முருகாவா. ஆமா, அதாவது நம்ம காட்டுல எல்லாம் ஒரு வீட்டுல எல்லாம் கிராமத்துல பழமொழி இருக்கு. என்ன பழமொழி? காலையில ஆட்டுக்குடி துளி குதி பாத்தீங்களா? ஏன் பாலை குடிச்சிருந்த ஆயிட்ட பசி நிரம்பினது காலையில அப்படியே அங்க துள்ளு இங்க துள்ளு அங்க துள்ளு அங்க துள்ளு. ஒரு வயசு பொண்ணு துளி குதிச்சுன்னா மனசு நிரம்பிருச்சு.
அவளோட மனசு நிரம்பிருச்சு. ஓயாம ஒரு பொண்ணு 18 வயசு பொண்ணு 20 வயசு பொண்ணு ஓயாம கண்ணாடி பாக்குது. நம்ம பாக்கணும் இல்ல நம்மள பதம் பாத்துறாரு. ஏன் சொல்றோம்னா அதுக்கு அரியா வயசு. அது என்ன பருவத்துல பன்னி குட்டி கூட அழகா தெரியுவாங்க. ஆமா பருவ வயசு அதுக்கு தெரியாது. அறிவயசு நம்ம தான் புரிய வைக்கணும். இதுதான் நம்மது சடங்கு சம்பிரதாயம் தெரிய வச்சிட்டோம்னா புரிஞ்சுக்கிச்சுன்னா செய்யாது. நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம ஓங்கி ஒழிச்சிட்டோம்னா அது நடந்துக்கிறோம். இருந்தாலும் உங்களோட காதல் எப்படி சொல்லலாம்னா அதிரவனை பார்த்து காலை விடும் தூது, வண்டுகளை பார்த்து பூக்கள் விடும் தூது, இறைவன் அதிசயம் இயற்கை கலைநயம் உடல் குருவோகியும் என்பே அதில் ஒரு அதிசயம் கண்டே. ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதிமித்தோம்.
எந்த தொழில் செய்தாலும் செய்ய தொழிலே தெய்வங்க. அப்படி சொல்லுங்க. ஏன் சொல்றோம்னா இந்த தொழில் தான் பணம் வரும். ஆனா உயிர் போற மாதிரி சொல்லி இருந்தா அதுதான் சிவன் தெய்வம் தான். ஒரு உயிர் போற மாதிரி தொழில் செய்யணும்னா அதான் தெய்வம். இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி என்ன பாக்குறாங்க, இது ஆபத்தானது. பணம் தான் ஆபத்தா, உயிரும் போகும்ல. தானே இன்னொரு சொன்னோம்னா எல்லையில பாதுகாப்பு இருக்காங்க. பணம் தான் இருந்தாலும் உயிர் பாதுகாப்பு தானே, உயிர் பிரிவு தானே. உயிரமா துச்சமா நினைச்சு நம்ம எல்லாம் பாதுகாக்க. அது போல கடல்ல மீன் பிடிக்க போறவங்களுக்கு உயிர் இன்னைக்கு இருக்குமா வருமா நிச்சயம் கிடையாது. வந்தாதான் உயிர், இல்லைன்னா இல்ல. அருமையான அந்த பெரியவர்களுக்காக அந்த ஒரு பழைய கீதத்தை போட்டுட்டு உலகத்தின் தூக்கம் கலையாதோ உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் புலராதோ எங்கள் வாழ்க்கை
எல்லாமே பக்கமான அருமையான ஒரு பக்கமான இப்படி நடிகர் பண்ணா எங்களால வாசிக்க முடியும். நன்றி. ஏன்னா தாய்